वेदान्तदेशिकयतीन्द्र कटाक्षलब्धत्रय्यन्तसारमनपद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्य यतिधुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथ यतिशेखरम् आश्रयामः. இப்போ இவர் நரசிம்ம பட்டாச்சார்னு பேர், ஆரணியில் இருக்கார். அவர் யஜ்ஞாதிகாரத்தில் பிரதிஷ்டை பற்றியா உற்சவத்தை பற்றி சொல்ல போகிறார். சொல்லுங்க. விக்ரமசிம்ஹா குருவே நமஹ. ஓம் நமோ வெங்கடேசாய. சபையில் உள்ள பெரியவர்களுக்கு எல்லாருக்கும் நமஸ்காரம். யஜ்ஞாதிகாரத்தில் உற்சவ விதியை பற்றி மகரிஷியார் அருள்கிறார். உற்சவம் திரைவித்யம் அத பரம் பிரவக்ஷயாமி தேவேஸ்ய உற்சவே கிரமம் கால ஸ்ரத்த நிமித்தார்த்த உற்சவாத் த்ரிவிதாக ஸ்மிருதாக. உற்சவம் 3 வகையாக சொல்கிறார். காலோத்சவம், ஸ்ரத்தோத்சவம், நிமித்தோத்சவம்னு 3 வகையாக சொல்கிறார். காலம் நிமித்தோத்சவம். காலம்னா அந்த வருஷங்களில் அந்தந்த மாதத்தில் அந்த நட்சத்திரம் நாள்ன்று ரொட்டீனாக வரும். அந்தந்த தினத்தில் மட்டும் செய்யக்கூடியது காலோத்சவம் என்று சொல்லப்படுகிறது. எஜமானுடைய விருப்பம் போல ஸ்ரத்த பக்தியாக செய்யக்கூடிய உற்சவம் ஸ்ரத்தோத்சவம் என்று சொல்லப்படுகிறது. 3வதாக பய இயற்கை சீற்றங்கள், அதிவிருஷ்டி அனாவிருஷ்டி என்று சொல்லக்கூடிய இந்த இயற்கை சீற்றங்களை சாந்தி செய்யும் விதமாக 3வதாக நிமித்தோத்சவமானது சொல்லப்படுகிறது. இது 3 வகையாக சொல்லுது. உற்சவமானது பிரம்மோத்சவம் தேவனுக்கான உற்சவம் செய்வதற்கு முன்னாடியே கிராமங்களில் குரூர தேவதைக பூதகண அதெல்லாம் சாந்திக்காக முதல்ல காளிக்கான உற்சவம் செய்ய சொல்லுகிறது. அதன் பின் துர்காவுக்கு செய்ய சொல்கிறது. அதன் பின் சர்வ தேவதைகளுக்கும் பித்ரு கிரக பிராமண லோகக்ஷேமாத்திரத்துக்காக தேவதேவனுக்கு கடைசியாக உற்சவம் செய்யணும் என்று இங்கே மகரிஷியான அருள்கிறார். அவபிரத நிர்ணய அவபிரதாது சங்கிராந்தியா கிரகணேவ ச விசேஷதா தற்காலே ச தீர்த்தம் சாத் ராத்ரோவாவி ச காரியேத். அவபிரதமானது அயனம், சங்கராந்தி, கிரக காலங்களில் கூட செய்யலாம். ராத்திரி கூட காலங்களில் கூட அவபிரதமானது பண்ணலான்றது மகரிஷிங்க அழுறார். உற்சவ தின சங்கியா விசாரः விஷ்ணு பஞ்சதினே ஏவம் மார்கரிஷ் ஸ்ததாவா தினே யஜமானஸ்ய ஜன்மரிக் ராஜ்யோ ஜன்மரிக் ஏவவா. உற்சவ தினமானது விஷ்ணு பஞ்ச தினங்களில் பண்ணலாம், மாத நட்சத்திர தினங்களில் பண்ணலாம். அது இல்லாமல் எஜமானுக்கோ இல்லை ராஜாவுக்கோ பிறந்த ஜென்ம நட்சத்திரமானது அவபரமானது உத்தேசித்து உற்சவமானது பண்ணலாம்னு சொல்லியிருக்கார். உற்சவ தின சங்கியாவானது 15 நாள், 13 நாள், 11 நாள், 9 நாள், 7 நாள், 5 நாள், 3 நாள், 2 நாள், ஏக தினமாக கூட உற்சவமானது தீர்த்தவாரி முன்னிட்டு செய்யலாம்னு சொல்கிறார். 24 நாள் வரை உற்சவமானது அனுஷ்டிக்கலாம் என்று மகரிஷி சொல்கிறாருங்க. துவஜதண்ட லக்ஷணம் வேணும் வா ஜாதி விருட்சம் வா சம்பகம் கிரமுகம் து வா. அதாவது துவஜமானது பிரம்மோற்சவம் போன்ற முக்கியமாக செய்யக்கூடிய காலங்களில் துவஜ லக்ஷணம் முக்கியமாக சொல்கிறார். அதில் துவஜ தண்டத்தை எப்படி நிர்ணயம் பண்ணுறத மகரிஷியான சொல்லும்போது மூங்கிலால் அமையலாம், அல்லது செம்பகம், பாக்கு போன்ற மரங்களாலும் அந்த மரமானது பூச்சி, கிருமி, கீட்டக இதெல்லாம் இல்லாமல், வளையலம் கோணல் இல்லாமல் தண்டமானது இருக்கணுன்றது அப்படின்றத மகரிஷிங்க நல்லா தெளிவாக சொல்கிறாருங்க. அந்த தண்டமானது ஒரு அளவோடு சொல்லி
ஒரு அவட்டமானதை நிர்ணயம் பண்ணி அதில் நட்டுட்டு எஷ்டி ஒன்று செய்ய சொல்கிறார். அதே மாதிரி அந்த மரத்திலான எஷ்டியானது பண்ணி தாம்பர வளையமானது உச்சியில் வந்து சேர்க்க சொல்கிறார். அதுக்கப்புறம் சுசிதா விதஸ்பரின்னு சொல்லி அந்த கயிறை வந்து கட்ட சொல்லி அந்த துவஜதண்டமானது தர்ப அங்குட்ட பிரமாணம் 2 அளவு சொல்லி கயிறு மாலை சுற்ற சொல்லி தர்பமாலாவும் சுற்றி கட்டி அவ்வளோ விசேஷமாக மகரிஷியானவர் இதில் சொல்கிறார். இது துவஜப்பட்ட லக்ஷணம். அகதம் சுருடம் வஸ்திரம் கார்பாசம் பிரகிருஷ்யச்ச. துவஜப்படமானது நல்ல இந்த பருத்தி துணியால் இருக்கணும்னு சொல்கிறாரு. அதை வந்து 4க்கு 4 தாள அகலமும் 8 தாள உயரமும் அல்லது 12 தாள நீளமாகவும் இருக்கணுன்றதை பற்றி சொல்கிறார். அது வந்து நன்றாக வளர்ந்து இருக்கணும், பருத்தினால் இருக்கணும். அதில் வந்து இறகுகளோடு கூடிய கருடனை வந்து வரைய சொல்கிறார் அதில் துவஜப்படத்தில். பேரி தாடனம். பேரி தாடனத்தை பற்றி சொல்லும்போது தானிய ராசியில் நெல்லை பரப்பி அதை சண்டோலை வச்சுட்டு அதுக்கு ரக்ஷாபந்தனம்லாம் பண்ணி பூதேசனை ஆவாகனம் பண்ண சொல்கிறார். அதில் ஆவாகனம் பண்ணி ஆச்சாரியனை வந்து பூஜைலாம் பண்ணி முடித்து இதில் வந்து புவகா பூஹு புவகா சுவகா என்று சொல்லி 3 முறை அந்த சண்டோல் அடிக்க சொல்கிறார். அவன் பிரம்மசு சோகா பூகான்னு போட்டிருக்கா. இதில் யஜ்ஞாதிகாரத்தில் ஒரு இப்படி சொல்கிறார். அதில் சொல்கிறார் அதுதானே பலிஹரண விதி. பலியை பற்றி எப்போ கொடியேற்றினாலும் பலின்றது கூடவே வந்துடும். நித்தியோத்சவத்துலையும் நித்திய காலத்துலையும் பலி உண்டு. இதில் பலியை பற்றி என்ன நிர்ணயன்றதை சொல்கிறார் அவர். பலி திரவிய பிரமாணம். பலி சேர்க்கறதுக்கான திரவியம் எப்படி இருக்கணுன்றதை பற்றி சொல்கிறார். துரோணதண்டலைவா அத்தார்த்தம் வா அத தண்டுலைஹி பிராச்சேத் கடகேஹே பிரேக்ஷாமி த்விச்சோதிதம். அதாவது துரோணன்ற ஒரு அளவு இருக்குது. அது இன்னைக்கு நடைமுறையில் தெரியல. அளவு போட்டிருக்காரு அண்ணா புக்கில். எவ்வளோ அளவு போட்டிருக்காரு? 980 கிராம். அடே ஆனால் அதுக்கு ஒரு கணக்கு போட்டு இவர் புஸ்தகம் போட்டார் தமிழ். அதுக்கு கணக்கு போட்டு துரோணமஸ்தி கதப்பரம் அடி க்ஷமிக்கணும். அடியான திருமதினால அவ்வளோதான் சொல்லுவேன். மேல்கட்டு அந்த துரோணம் அல்லது அது துரோணத்தில் பாதி அளவோ இல்லை ஹாட்டகம் அப்படின்னு சொல்ல அளவோ எடுத்துட்டு தண்டெழுத்த அதில் வந்து பாச்சகம் பண்ண சொல்கிறார். அந்த பாச்சகம் பண்ணக்கூடிய அந்த எடுத்துக்கிற பாத்திரம் வந்து ஸ்வர்ணமாக இருக்கணுன்றத குறிப்பிட்றாரு எங்க மரளிர். பலி திரவியம் முக்க நிஷ்பாவ தில்வச லாஜபூப பிரகிருஹ்யச்ச ஹேமபாத்ரே குசன்யஸ்ய சிஷ்யஸ்ச சிரசாவா வகேத். இதில் வந்து பலி திரவியத்தில் முக்க பயிறு மொச்சை திலம் பொரி இந்த லாஜ நிஷ்பா போன்றவைகளை அந்த பாத்திரத்தில் எடுத்துக்க சொல்கிறாரு. அது சொர்ண பாத்திரத்தில் எடுத்துட்டு அது சிரசன் தோல் இல்லாவோ சிரசிலையோ வச்சுக்கணுன்றத எங்கள் மகரிஷி சொல்கிறாரு. பலிதேவாகா. பலிதேவ வந்து முதல்ல கர்ப்பகிரக தேவத்தை சுற்றி போட சொல்கிறாரு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா தார தேவதைகள்லாம் முதல்ல பலி சாய்க்க சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பிரம்மாவை விமான பாலகர்களுக்கெல்லாம் பண்ண சொல்கிறாரு. அப்புறம் இந்திரா அக்னி யம நிருதி வருணவாயு குபேர ஈசான்னு சொல்லக்கூடிய லோக பாகர்களுக்காகவும் அனபாயிகளுக்கும் பலி சாதிச்சு மத்தியில் பூத பலியில் பூத யக்ஷ ராட்சச நாக என்று 4 பக்கமும் சொல்லி பூத பலியில் சாதிக்க சொல்கிறார் மகரிஷி. பூத பலி வெளியில் அந்த தசத்துக்கு முன்னாடி ஆலய இதுக்கு வெளியே கோவிலுக்கு அது இல்லை. இல்லை உள்ள இல்லை, அதான் மொத்தத்தை சொல்லிட்டு வரேன். பலி சாய்க்கும் போது விமானம் அமைகிறத பற்றி
கோவில் நீங்கள் கேட்ட பூத பலி எப்படி அமைகிறதுன்றதை பற்றி அதுக்கு பலி சாய்க்கிற விதத்தை சொல்கிறார். விமானம் வந்து கிழக்கு நோக்கி இருந்ததுன்னா பிரம்மாவுக்கு முதல்ல சாதிச்சுட்டு பின்மாரி பரிவாரம் இந்திரா, அக்னி, யமன், நிருதி, வருணவாயு, குபேர, ஈசான்யும் சமர்ப்பிக்க சொல்கிறார். அதே மேற்கு பார்த்து இருந்தால் பிரம்மா அதே பாகத்தில் மத்திய பாகத்தில் தான் இருப்பார். அதில் சாதிச்சுட்டு வருணன்லேருந்து ஆரம்பித்து பிரதட்சணமாக வருண, வாயு, குபேர, ஈசான்யன்னு சொல்லக்கூடிய அப்படி பிரதட்சணமாகவும், வடக்கு நோக்கி இருந்தால் அதுக்கு ஆரம்பித்து குபேரன் அதுக்கு ஆரம்பித்தோம், தெற்கு இருந்தால் யாமியத்தில் ஆரம்பித்தோம் மகரிஷியானது பண்ணணுன்றதை சொல்கிறாரு. கான் பெருமாளை எந்த திக்கு வேணாலும் பிரதிஷ்டை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பிரமாணமாக எடுத்துக்கலாம் அப்படின்றத சொல்கிறாரு. தேவாஞ்ச ரிஷயா சர்வே பிதராஞ்ச கிரகாதாய ருத்ராதித்யாச்ச சர்வே அஸ்வினௌ ச மருத்கணாः சித்த வித்யாதரா யக்ஷ வசவோ தைத்யதா நவஹ. அதாவது இதெல்லாம் யாருக்கு இது பண்ணுறதுலன்னா தேவகணங்கள், ரிஷிகணங்கள், பித்ரு, கிரக, ருத்ர, அப்சரச, சித்தி, வித்யாதர, மருத்து, யக்ஷ, வசு, தைத்திய, பூத, யக்ஷ, நாக, ராட்சச, விஷ்ணு லோகபாலகா, அப்புறம் லோக நிர்வாகிகள், இதர தேவதைகள் அனைவருக்கும் விஷ்ணு யாகத்திற்கு சாதகமாக இருக்கும்படி இருந்து அனுகிரகிக்கணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை செஞ்சுக்கணுன்றதை இங்கே சொல்கிறாங்க மகரிஷி. சர்வபூதேபியா என்று பூதபலி பலிசேஷத்தை சேர்த்துடணும் அப்படின்ட்டு அப்புறம் ஆலய பிரதட்சணம் செய்யணுன்றத மகரிஷி இங்கே சொல்கிறார். அப்புறம் துவஜாரோகணம் ஸ்வச்சிதா விதஸ்பரி என்று சொல்லி அந்த கயிறை கட்டிட்டு பூரசி என்ற மந்திரத்தினால ஜபதம் பண்ண சொல்கிறாரு. செய்த பிறகு துவஜத்துக்கு முத்தாண்ணும் நிவேதனம் செஞ்சு தாம்பூலம் சமர்ப்பித்து பிரணாமம் செய்யணுன்றத சொல்கிறாருங்க. கருட பிரசாத மகிமா, இந்த கொடியேற்றின துவஜத்தில் அந்த நிவேதனம் பண்ண பிரசாதத்துக்காக ஒரு மகிமை அவங்க சொல்கிறாரு. துவஜகருடனுக்கு நிவேதனம் செய்த பிரசாதமானது பக்தி ஸ்ரத்தையோட எந்த ஒரு வேணுன்ற ஸ்திரீ பிரார்த்திக்கிறாளோ அவளுக்கு சத்புத்திர, அழகான உத்தமான குழந்தை பிறக்குன்றத இங்கே அவரோட பலனை பற்றி சொல்கிறார் மகரிஷி. அப்புறம் ஆசௌச்ச விசா அபவாதா துவஜாரோகணாத் யவரோகணாந்தே ஆச்சாரியஸ்து விசேஷதः ஆசௌச்ச ச ந அபேத் வித்வான் சூதகம் பிரேதகம் து வா அத பதார்த்தினா சர்வே யஜமானஸ்ய ச அப்படின்றத இங்கே விஷயம் சொல்கிறாரு. அதாவது சூதகம், பிரேத்தகம், ஆசோசம் வந்து துவஜாரோகண அவரோகண வரையில் கிடையாது. ரக்ஷாபந்தனம் பண்ணுறவளுக்கு அவளுக்கு கிடையாதுன்றது சொல்கிறாரு. அதே போல் நிர்வாணம் பண்ண எஜமானனுக்கும் இல்லைன்றத இங்கே சொல்கிறது எஜமானனுக்கும் கிடையாது அப்படின்றத இங்கே கூட இருக்குமோ இல்லையோ அந்த சந்தேகம் வேண்டியது இல்லைன்றத இங்கே சொல்கிறாரு. ஆச்சாரியன் இல்லாமல் சேர்ந்துன்னா தோஷம் உண்டாகுன்றதையும் சொல்கிறாரு. அதாவது கிராம மக்கள் வந்து தீர்த்தவாரி முடியும் வரை ஆலயத்தை விட்டு அந்த ஊரை விட்டு எங்கேயும் போகக்கூடாதுன்றத விசாரம் ஆயிடுச்சுன்னா பொதுவாக பெரிய யாரும் வெளில போக மாட்டான், இங்கே தான் இருப்பான். இந்த விஷயத்தெல்லாம் நல்லா சொல்கிறார் அவர். அப்புறம் உற்சவ பிரமணம், பெருமாள் வந்து வீதி புறப்பாடு பண்ணுறதை பற்றிலாம் நிறைய சொல்லிட்டு போகிறார். ஒரு மணி வேறு அடிச்சிட்டார். சொல்லுங்கள் முக்கியமான விஷயம் சார். ஆரோகணம் பண்ணி பேரி தாடனம், இது சங்க காலக வாத்தியத்தோட பதாகைகளோட பெருமாள் வீதி பிரமணம் பண்ணுறத பற்றி சொல்கிறாரு. கிராம மக்கள் தீர்த்தவாரி முடிவில் அதை அப்புறம் அங்குரார்ப்பணம் பற்றி அவர் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தனால அதை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. 7 நாள் 5 நாளுக்கு முன்னாடி அங்குரார்ப்பணம் பண்ணணும், அந்த விதியெல்லாம் அவர் விவரமாக சொன்னார். கௌதுக பந்தனம் சம்பிரக்ஷாமி த்ரைத்ரைவ தேவேசம் தேவீபியாம் சகவா வினா சமபியஸ்ய கௌதுகம் பந்தையேத் தா. புரோக்ஷணம் செய்து பெருமாளுக்கும் தேவிற்கும் ரக்ஷாபந்தனம் செய்யறதை பற்றி சொல்கிறார் மகரிஷி. சயனம் இதான பிறகும் சயனம் பெருமாள் வந்து சயனம் பண்ண சொல்கிறாரு. அப்புறம் மிருத் கிரகண விதி, மண் எப்படி எடுத்துணுன்றதை பற்றி இதில் சொல்கிறார். முதல் நாள் போய் அந்த சுத்தமான இடத்துல கோலம் போட்டு மெழுகி பூமி தேவியான படம் வரைஞ்சி
அது தேவியானவ கிழக்கு ஈசான்ய தலபாகமாகவும் நைரத்தியில் வந்து கால் பாகமும் 2 கையை உடையவளாகவும் ஊர்தாரணமாகவும் பண்ணி பூமி சங்கரன் மண் அளவு சொல்லி சொல்கிறார் இதில். அதுக்கப்புறமா பஞ்சாக்னி கல்பனம், இது முக்கியமாக ஒரு விஷயமாக நமக்கு பார்க்குற மகரிஷி சொல்கிறது. நம்ம வந்து பிரதிஷ்டையில் தான் பஞ்சாக்னி பற்றி சொல்கிறோம். ஆனால் மகரிஷி உற்சவத்திலே சொல்கிறார், பஞ்சாக்னி அல்லது திரேதாக்னி ஏகாக்னி பண்ணலான்னு சொல்கிறாரு. பஞ்சாக்னியாக இருந்தால் கார்கஸ்பத்தியத்தையும், திரேதாக்னியாக இருந்தால் சப்யம் பிரதானமாகவும், ஏகாக்னிக்கும் சப்யம் பிரதானமாகவும் பஞ்சாக்னியை திரேதாக்னிக்கு மட்டும் இது பண்ணுறோன்னு சொல்கிறாரு. அதுக்கு மட்டும் கார்கஸ்பத்தியத்தை வச்சுக்க சொல்கிறார். அது முக்கியமான விஷயமாக தரும். இதை போல சொல்லி கடைசியை தீர்த்தவாரி செய்து உற்சவமானது பூர்த்தி பண்ணணுன்றத பிருகமஹர்ஷி என்னால் முடிஞ்ச யதாமதி சிரமிக்கணும். ரொம்ப நல்லா தான் சொல்கிறேன், சொல்லவே மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார் இவர். ஆனால் நிறைய எழுதி எடுத்துருக்கார், விஷயத்தை நல்ல விஷயமாக தான் சொல்லிகிட்டு இருக்கார். நல்லா தான் சொல்கிறேன். அதனால் நான் இன்னும் நிறைய சொல்லிகிட்டே இருக்கேன். நல்லா இருக்குது. அதனால் இவர் சொன்னது விஷயத்தில் முதல்ல ஆரம்பிச்சிருச்சு அந்நிய தேவதா பிரசாதத்துக்காக சில ஹோமங்கள்லாம் பண்ணுறோம். அதெல்லாம் நாங்களே பண்ணுறதில்ல. அவர் ரிஷி சொல்லியிருந்தாலும் வைகானசாலுக்கு எங்கள் பிரக்கிரியை எங்கள் கிரியையை பண்ணுறதுக்கே எங்களுக்கு சமயம் இல்லை. நாங்கள் அந்நிய தேவதை பிரீதி பண்ணுறதுக்காக காத்தால் போய் பண்ணுறது, பெருமாள் விட்டால் அங்கேயும் வெளில போகிறதில்ல. அதே மாதிரி அவர் சொல்கிறச்சே தினசங்கியா சொன்னார். தினசங்கியா 9ங்கிறத வச்சுட்டு இருக்கோம். 15க்கெலாம் நாங்கள் போகிறதில்ல. 15க்கோ 12க்கோ 13க்கோ போகிறதில்ல. 9 நாள் சிரமப்பட்டு இது தெய்வீகத்தில் உற்சவம் பண்ணுறதே சிரமமாக இருக்கிறதுலாம் 9 பீதி போகிறதில்ல. பின்னாடி சொல்கிறாரு. அதே மாதிரி இந்த துவஜப்பட்ட லட்சணத்தில் துவஜத்தை ஏற்றிட்டு துவஜ அவரோகணம் ஆனோடனே யார் துவஜாரோகணம் பண்ணிட்டாலோ அவளுக்கு அது அவருடைய பிரசாதமாக அவருக்கு பரிவிட்டம் கட்டி செடாரி சமைச்சு அவளை கொண்டு எஜமானு கொண்டு ஆற்றுல கொண்டு விட்டுடணும். ஆமாம், அந்த துவஜத்தில் கட்டினதான இது இருக்கும் இல்லையா, அந்த வஸ்திரம், அந்த வஸ்திரத்தை பகுமானம் பண்ணி, ஆமாம் நாங்கள்லாம் அதில் தான் தூங்கியிருக்கோம். அதுதான் எங்கள் ஆற்றுல கட் பண்ணி தூளியாக ஆட்டி எங்களை ஆட்டி விட்டுருக்கோம். அதனால் பெருமாள் சம்பந்தம் சின்ன வயசுலேயே எங்களுக்கு கிடச்சிரும். வைகானசாலுக்கு குழந்தையாக இருக்கும்போதே பெருமாள் சம்பந்தம் கிடச்சிடும். அதில் தான் நாங்களாம் தூங்கியிருக்கோம், உண்மையாலுமே சொல்கிறோம். அதனால் வைகானசால் பெருமாள் கூடயே ஒத்தி இருக்கா, பெருமாள் விட்டு பிரிய மாட்டா அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு அடையாளம். ஏன்னா பிரசங்காத்தானே சொல்ல முடியும், பிரசங்கள்லாம் சொல்ல முடியாதோ இல்லையோ. அதே மாதிரி இந்த இடத்துல திவங்கச்ச சுவப்பத அப்படிங்கிறதுல எப்படி வரும், அது வேதத்தில் ஆர்ஷத்வா சாதுங்கிறதுனால சுவப்பதன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். அந்த மந்திரத்தை சொல்லி தான் துவஜ ஆரோகணம் பண்ணுற வழக்கம். அதே மாதிரி ரக்ஷாபந்தனம் பண்ணுற பற்றி சொன்னார். பெருமாளுக்கு ரக்ஷாபந்தனம் பண்ணுறச்ச இப்போ நான் வந்து இன்னொருத்தர் ரக்ஷாபந்தனம் பண்ண இது பிரதான ஆச்சாரியன் இன்னொருத்தருக்கு ரக்ஷாபந்தனம் நினச்சி விஷ்ணு ஸ்வாம் ரக்ஷது சொல்லுவோம். பெருமாளுக்கு ரக்ஷாபந்தனம் விஷ்ணு மாம் ரக்ஷது சொல்லணும்னு சொல்கிறார். அதனால் அந்த சின்ன வித்தியாசம் கூட எங்கள் பெரியவா கூட இருந்து இந்த மந்திரத்தை அனுசந்தானம் பண்ணி தான் பண்ணணும். வைகானத்தில் ஒரு கிரியைக்கு மந்திரங்கள் இருக்குது. மந்திரங்கள் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. அப்படிப்பட்ட மந்திரத்தை உத்தேசியம் பண்ணி பண்ணக்கூடியதான எல்லா உற்சவங்களுமே ரொம்ப சிறந்ததாக இருக்கிறதுனால தான் இந்த உற்சவத்தை பற்றி ரொம்ப விசேஷமாக சொல்கிறார். பெருமாள் உற்சவம் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, வீதியில் கிராமத்தில் இருக்கிறவங்களாம் வர முடியாதவங்களாம் வந்து சேவைக்கிறதுக்காக. அதனால் அவசியம் போய் பெருமாளுக்கு உபகாரம் கொடுத்து பெருமாளை வரக்கூடியதான பெருமாளை நம்ம வந்து சேவிக்கணும். சேவிக்காமல் இருந்தால் அதனால் ஒரு பாபம் வருதுன்னு சொல்கிறார். அதனால் பெருமாளை ஆசிரியிக்கணும், எல்லாரும் வந்து ஆசிரியிக்கணும் அப்படிங்கிறதுக்காக உற்சவத்தை கண்டிப்பாக பண்ணணுங்கிறதுனால தான் வந்து 10 நாள் உற்சவமோ 9 நாள் உற்சவமோ 8 நாள் உற்சவமோ 5 நாள் உற்சவமோ இல்லை ஒரு நாளாவது உற்சவம் பண்ணு. ஏகாக பிரம்மோத்சவம்னு சொல்கிறார். இப்போ கூட இந்த பிரம்மோத்சவம் சொல்லி இங்கே ஒரு நாள் பண்ணுவா. இதில் அதுக்கு பேர் என்ன, வாகனத்தில் பெருமாளில் பண்ணி ஏழை பண்ணி ஆரத்தி சமர்ப்பிச்சுட்டு அடுத்த வாகனத்தில் ஆரத்தி சமைச்சிட்டு அது ஏகதினி பிரம்மோத்சவம் தினம் டெய்லி பிரம்மோத்சவம் இங்கே பண்ணிட்டு இருக்கா திருமலையில். இதெல்லாம் இந்த பிரமாணத்தை வச்சுட்டு தான் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறத நிர்ணயிச்சுட்டு ரொம்ப நல்லா சொன்னார். விஷயங்களை மேற்கொண்டு நிறைய விஷயம் சொல்லலாம். அதை பற்றி சொல்கிறாரு. இங்கே 3 நாள் வந்தால் அதான் அவபிரதம் வந்து என்னைக்கு நம்ம வச்சுக்கிறோம் அன்றைக்கி வச்சுக்கணும், அன்றைக்கி கணக்கு வச்சுக்கணும். நம்ம அதை வச்சு அன்றைக்கே தீர்த்தவாரி உத்தேசம் பண்ணி தான் உடனே தீர்த்தவாரி பண்ணுறோம். அது வரைக்கும் தான். நீங்கள் என்ன உற்சவம் பண்ணாலும் கணக்கில் வராது. அதுக்கெல்லாம் இதோட சரி அது மாதிரி. அது நேரம் தீர்த்தவாரி தான்.
அதுக்கப்புறம் நாங்கள் புஷ்பயாகம்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். அதெல்லாம் வந்து இது அது அங்கமாக வந்துடும், அது சேர்ந்து வந்துடும். அடியே அடியே நீங்கள் சொல்கிறீங்களா? சரி பண்ணுறேன்.